ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பல் ஆனாலும் காதல் செய்வேன்ற ஸ்டோரி தான். எடுத்தோடனே ஒரு ஃப்ளாரா இம்மோட்டலை காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ஃப்ளவர் இம்மோட்டல். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அது ஒரு பெண் குழந்தை. அவளுக்கு வந்து ஒரு கேர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கேர்ஸை வந்து ஒரு ஃப்ரூட்டாக மாற்றி அவளுக்கு கொடுக்குறாங்க. இவளுக்கு வந்து காதல் வந்து சீக்கிரமாக வரக்கூடாது, நிறைய கஷ்டங்களை அனுபவித்து உண்மையான காதல் அவளுக்கு என்றைக்கு பிரச்சனையோடு சால்வ் பண்ணுற மாதிரி என்றைக்கு அவளுக்கு காதல் வந்து அவள் மைண்டில் படுதோ அன்றைக்கி தான் வந்துட்டு இந்த கேர்ஸ் வந்து உடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பிரச்சனைகளை இந்த பொண்ணு சந்திக்கணும். அப்போ தான் இவளோட ட்ரூ லைஃப்பை வந்து ட்ரூ லவ்வை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்லிகிட்டு இருக்க சமயத்தில் ஹெவன்லி பேலஸை காட்டுறாங்க. ஹெவன்லி பேலஸில் வந்துட்டு 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது. அதில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு வாட்டர் இம்மோட்டல், ஒய்ஃப் வந்து ஒரு விண்ட் இம்மோட்டல். இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக அவங்க நடந்து உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த வாட்டர் இம்மோட்டலோட தலை மேலே ஒரு ஃப்ளவர் பெட்டல் வந்து விழுகுது. அதை பார்த்த வாட்டர் இம்மோட்டல் வந்து அந்த பெட்டலை தன்னோட கையிலேயே எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் பறக்க விடுறதுக்காக இப்படி நீட்டும் போது அது இப்படியே பறக்க போகுது. அப்போ வந்து அவர் மனசுலேயே நினைக்கிறாரு, என்ன அப்படின்னா, நான் வந்து உன்னை உண்மையாலுமே காதலிச்சேன், நம்மளுடைய காதல் வந்து உண்மையானது தான், ஆனால் இந்த ஹெவனில் வந்து நம்மளதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் கட்டாயத்தின் பேரில் தான் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனாலும் என் மனசு முழுக்க நீ தான் இருக்க, என் மனசில் இருக்க ஒரே பொண்ணு நீ மட்டும்தான் அப்படின்னு அவங்க மனசில் வந்து நினைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஃப்ளவர் இமோட்டலை காட்டுறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த பொண்ணு பேர் ஜின்மின்னு வைங்க, இந்த பொண்ணு தான் ஹீரோயின், சரிங்களா? அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை சொல்லிவிட்டு இனிமேல் இந்த பொண்ணை வந்து சாதாரண ஒரு ஃப்ரூட் ஃபேரியாக வளர்த்துங்க, இவளை வந்து இளவரசின்னு யார்கிட்டையும் காமிச்சிடாதீங்க, நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் போட்டு இந்த பொண்ணுக்கு நிறைய பயிற்சி கொடுங்க, இந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு இந்த ஃப்ளாரா ரிலீம்ஸையும் என்னோட பொண்ணையும் நான் உங்கள் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 அசிஸ்டண்ட், மெயினான 2 அசிஸ்டண்ட் கையில் நம்ம ஹீரோயினை கொடுத்துட்டு அவங்க அப்படியே காற்றோடு கரைஞ்சி போயிடுறாங்க. உடனே அந்த இடத்துல பூத்த பூக்கள் எல்லாம் அப்படியே காஞ்சி போயிடுது. அந்த சமயத்தில் 10 வருஷத்துக்குலாம் பூக்களே பூக்கவே இல்லை. உடனே நம்ம ஹெவன் பேலஸை காட்டுறாங்க. அவங்க வந்து 7 நாள் வந்து இந்த துக்கத்தை அனுசரிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. இப்படியே 4000 வருஷம் கடந்து போயிடுச்சு. அதாவது எப்படி ஒரு நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, அந்த மாதிரியே ஹெவனில் இருக்கவங்களுக்கும் டீமன் வேர்ல்டில் இருக்கவங்களுக்கும் எப்போவுமே சண்டையாகவே இருக்கும். அந்த சமயத்துலேயும் எப்படி சண்டை வந்தாலுமே முக்கால்வாசி நம்மளை எதுவுமே பாதிக்காது. அதுக்கு காரணம் வந்து நம்ம ஃப்ளவர் இம்மோட்டல் வந்து நம்ம மிரர், ஒரு வாட்டர் மிரர் மாதிரி நம்மளுக்கு ஒன்று செஞ்சுருக்காங்க. அதுதான் நம்மளை இத்தனை வருஷமாக பாதுகாத்துட்டு வருது. சரி, இதுதான் இன்னையோட லெசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரட் ஃபேரி வந்து எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அங்கே இருக்க குட்டி குட்டி ஃபேரிஸ் எல்லாமே வந்து, சரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே, 6 ரிலேம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன? இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாரா ஒரு குரூப்பு, அப்புறம் வந்து ஹெவன்லி, டீமன், மார்ட்டல் அப்படி சொல்லிட்டு 4 சொல்கிறீங்க, இன்னும் 2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கடவுள்கள் இருக்காங்க, ஃப்ளவர்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு டீமனும் இருக்காங்க, மனுஷங்களும் இருக்காங்க, இது போக வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னா எதை சொல்லிக் கொடுக்கணுமோ அது மட்டும் தான் சொல்லித் தருவேன், இவ்வளோ தான் கிளாஸு அப்படின்னு அந்த கேரட் ஃபேரி சொல்லிடுறாரு. உடனே இவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கொரட்டை ஒரு சத்தம் கேட்குது. என்னடா நிமிர்ந்து பார்த்தா நம்மளோட ஹீரோயின் தான் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஃப்ளவர் இம்மோட்டல் அங்கேருந்து வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போ இருக்க லீடர் இவங்க தான். இந்த லீடர் சொல்கிறாங்க, ஏம்மா எங்கம்மா அப்படின்னு, எங்கம்மா ஹீரோயின் அப்படின்னு கேட்டோன்னே உடனே இவங்களாம் ஏந்திரடி உன்னை தேடி அவங்க வந்திருக்காங்கடி அப்படின்னு. விளையாடாதீங்கடி, அவங்க இன்றைக்கி வராங்க, இன்றைக்கி ஒன்றும் மாதமும் இல்லை, 5ஆம் தேதியும் இல்லை, அப்புறம் ஏண்டி அவங்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி ஏந்திரடி, இன்றைக்கி என்னன்னாலும் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்களே வந்து அவளை கீழே தள்ளி விட்டுறாங்க, நம்ம இம்மோட்டல். அந்த ஃப்ளவர் இம்மோட்டல் கீழே தள்ளி விட்டோன்னே உடனே ஹீரோயின் கீழே வந்துட்டு அப்படின்னு ஏந்திரிக்கிறதுக்குள்ளே அவங்கள தாக்குதல் செய்கிறாங்க. அவங்க மேலே அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து அதை தடுக்க முயற்சி பண்ணுறா. ஆனால் அவ்வளோ ஃபோர்ஸை வந்து தாங்கவே முடியல. அவளால் தடுக்கிற அளவுக்கு அவகிட்டையும் பவர் இல்லை. அப்போ அவங்க திட்டுறாங்க, நான் உன்னை கற்றுக்கோன்னு சொல்கிறேன், நீ எதுவுமே கற்றுக்க மாட்டேங்கிற, ஒழுங்காக ட்ரெயின் பண்ண மாட்டேங்கிற, ஒழுங்காக கல்டிவேஷன் பண்ண மாட்டேங்கிற, உன்னோட பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க மாட்டேங்கிற, 4000 வருஷமாக நீ ப்ராக்டிஸ் எடுத்திருக்க, அப்படி இருந்துமே உன்னால் ஒரு சின்ன ஃபோர்ஸை கூட தாங்க முடியல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இன்றைக்கி என்ன நாள் சொல்லு அப்படின்றாங்க. அது வந்து இன்றைக்கி வந்து
மாதமா இல்லையே, 5ஆம் தேதியா இல்லையே, அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பின்னாடி இருந்து செய்கை காமிக்கிறாங்க. ஓ, இன்றைக்கி வந்து ஒயிட் கலர் ரேடிஷ் ஜூஸு, ஞாபகம் வந்துருச்சு, இன்றைக்கி ஃப்ளாரா இம்மோர்டல் இறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட உனக்கு தெரியல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட உன் கூட பனிஷ்மெண்ட் அனுபவிச்சா நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி நீ இந்த நாளை மறந்துட்டதுனால இன்றைக்கி நாம் போய் ப்ரேயர் செரமனி முடிஞ்சோடனே நீ பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படியே இங்கே ஹெவனை கட்டுறாங்க. ஹெவன் பேலஸில் இன்றைக்கி வந்து குயினை கட்டுறாங்க. குயின் சொல்கிறாங்க, என்னோடய பையனுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப அடிபட்டிருக்கு, அவனுக்கு வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகணும், நீ தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவனை நீ வந்து பத்திரமா பார்த்துக்கோ, யாரையும் உள்ளே விடாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த வேலைக்காரர் வந்துட்டு சரி நான் அவரை பத்திரமா பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக அவரை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னே உடனே ஹீரோயினை காட்டுறாங்க. கேரட் ஃபேர் இருந்துட்டு, ஏம்மா அவர் உன்னோட நல்லதுக்கு தாம்மா அவங்க சொல்கிறாங்க இம்மோர்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு, ஆனாலுமே உனக்கு இன்றைக்கி என்ன நாளுன்றதை கூட நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிப்பா நான் தூங்கிட்டேன், நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உன்னோட நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, இன்னொரு தடவை அதே மாதிரி அப்படின்னோடனே அவள் ஃப்ரெண்டு வந்து கேரட் ஃபேரை தடுக்கிறா, அமைதியாக இருப்பா அப்படின்ட்டு. உடனே ஹீரோயினும் ரொம்ப சோகமாயிடுறாங்க. அப்போ தான் என்ன அப்போ வந்து இவங்களும் வந்துட்டு ஆமாம் அவங்க சொன்னது சரிதான், நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் கரெக்டாக எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த வாட்டர் மிரர்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, ஒரு ஷீல்டு மாதிரி, அந்த ஷீல்டு வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ கேரட் ஃபேரி சொல்கிறாரு, வா டைம் ஆகிடுச்சு, வா நம்ம சீக்கிரமாக போகலாம், ப்ரேயர் ஆரம்பிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமாக எல்லாம் செரமனிக்கு வராங்க. அந்த செரமனி இருக்கிற இடம் இதுதான். இந்த இடத்துல வந்து அவங்க அந்த அம்மாவோட பேர் பலகை வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு இவங்களாம் ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாங்க, வாமா இன்றைக்கி நீ தான் ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ இருக்க இம்மோர்டல் இருக்காங்களே அவங்களோட அசிஸ்டண்ட் வந்துட்டு, இல்லை இன்னும் இவளுக்கு அந்த ஃபேரியாக தானே இருக்கா, இன்னும் அவளுக்கு அந்த தகுதி இல்லை, நீ அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, என் மனசுக்கு இன்றைக்கி தோணுது இவ தான் செய்யணும்னு சொல்லிட்டு, எல்லாம் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஹீரோயினும் முன்னாடி வந்து முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்படி ப்ரேயர் பண்ணும்போது மேலேருந்து அந்த ஒரு சூரிய ஒளி மாதிரி உள்ளப்படுது, நிறைய ஃப்ளவர்ஸ் பெட்டர்ஸ் எல்லாம் மேலேருந்து கொட்டுது. அப்போ எல்லோரும் அதை பார்க்குறாங்க. ஜிம்மினும் அதாவது நம்ம ஹீரோயினும் ஓடி போய் அதில் என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. எல்லோரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் அந்த ஃப்ளவர் பெட்டலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ இருக்க லீடர் சொல்கிறாங்க, ஹீரோயினுக்கு இனிமேல் பிரச்சனை கிடையாது, ஹீரோயினுக்கு வந்து அந்த கர்ஸ் இருக்க வரைக்கும் எப்படி இருந்தாலும் பார்த்துக்கோம், எப்படியாவது நம்ம இவ்வளோ இன்னும் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துலேயே அதே டைமில் மனுஷங்க உலகத்தை காட்டுறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு முகத்தையெல்லாம் மூடிட்டு ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இன்னும் டைம் இருக்கா, இப்போ தான் நல்ல டைமுன்னு நான் நினைக்கிறேன், நம்ம எதை தாக்குதல் செய்யணும் எப்படி செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை நாம் இப்போ வந்து ஃப்ளாராவோட இம்மோர்டல் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம், உங்கள் முடிவுக்கு நல்லது தான், எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சுட்டு போயிடுறாங்க. உடனே இங்கே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து இங்கே முட்டி போட்டு பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு அவங்க கூட தான் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இல்லடி நானும் தானடி உன் கூட இருந்தேன், நான் தான் உனக்கு கரெக்டாக ஞாபகப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. ஃப்ரெண்டோட அம்மா கூப்பிட்டோன்னே, இருடி எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே, என்னது அம்மாவா, நல்ல வேலை நம்மளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அமைதியாக இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு தோணுது, நம்மளுக்கு தான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் வேர்டை சொல்கிறாங்க. ஒரு மேஜிக் வேர்டை சொன்னோன்னா ஒரு ஃபஸ்ட்டு எதுவுமே நடக்கலை, 2வது தடவை திரும்பவும் சொல்கிறாங்க. சொன்னோடனே அங்கேருந்து ஒரு வாட்டர் ஸ்னேக் எழுந்திரிச்சு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தப்பா நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கட்டையெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு இவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அது ஒரு குட்டி செடி. அந்த செடி தான் இவளோட ஒரு ஃப்ரெண்டாமா. அப்போ வந்து அந்த குட்டி செடியை பார்த்தோன்னே இவளும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறா. இது என்னப்பா அப்படின்னோடனே, இவள் ஒரு பேர்ல் வச்சுருக்கா. அந்த பேர்ல் கூட இவளோட பேர்ல் ஒன்று இருக்குது. அந்த பேர்ல் 2ஐயும் ஜாயின் பண்ணி இது 2 கனெக்டடாக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று, இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொடுத்தோன்னே இவளும் அந்த செடியை வாங்கி வச்சுக்கிறான். அந்த செடியை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த செடி வந்து இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இதுக்கு முன்னாடி இருந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய பறவை வந்து துரத்திட்டு வருது. அந்த பறவை துரத்திட்டு வரும்போது இவங்க தப்பிச்சு வரும்போது அந்த ஃப்ரெண்டு இறந்து போயிடுறாங்க, இவங்க தப்பிச்சிடுறாங்க. அதனால தான் இவள் வந்து அந்த ஒரு செடியை வந்து அவ்வளோ பத்திரமா பார்க்குறா. அதே இங்கே வந்து இம்மோர்டல் வேர்ல்டை காட்டுறாங்க. இம்மோர்டல் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹெவன்லி வேர்ல்டில் நைட் நேரம் ஆகிடுச்சு. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு மான்குட்டியோட ஒரு
அது வந்து ஒரு ட்ரீம் பிளேஸ் மாதிரி. நைட் நேரத்தில் மட்டும்தான் அந்த இடத்துல இவருக்கு வேலை இருக்குது. இவர் வந்து நைட் இம்மோர்டல். இவர் வந்து ட்ரீம் எல்லாம் கட்டுப்படுத்துகிறவர். இந்த மானை வச்சு தான் கட்டுப்படுத்துகிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு க்ரீன் கலர் மிஸ்ட் வந்து அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இது அவர் பார்த்தோன்னா அது மேலே சண்டை போட்டு அவங்க 2 பேரும் அவரை துரத்தி விட்டுடுறாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு சந்தேகம், இதனால் ஏதோ பிரச்சனை வருமானு சொல்லிட்டு வேகமாக வேறு ஒரு ரூமுக்கு அவர் வேகமாக வராரு. பேலஸில் அது ஒரு போர்ஷன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போர்ஷனுக்கு வேகமாக வரும்போது அங்கே ஒரு பானை மாதிரி காட்டுறாங்க. அது பெரிய நல்ல நெருப்பாக எரிஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே இருந்து ஒரு மனுஷனை காட்டுறாங்க. அந்த மனுஷனுக்கு வந்து மோதிலெல்லாம் உடம்புலலாம் ஏதோ காயமாக இருக்குது. அவர் அதுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. வெளியே காவல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது. நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை போக முடியாது, யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நான் இப்போ வரும்போது ஒரு க்ரீன் கலர் மிஸ்ட்டை பார்த்தேன், அதனால் நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் அப்போ காட்டின அந்த பானையில் வந்து டக்குனு ஒருத்தவங்க வேகமாக ஒரு நெருப்பு மேலே பறக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது வந்து ஃபீனிக்ஸ் பறவை. ஆனால் அது அப்படி மேலே பறக்கும்போது க்ரீன் கலர் மிஸ்ட் வந்து திரும்ப அதை அடிச்சிருது. அதனால் அந்த க்ரீன் கலர் மிஸ்ட் அடித்ததுனால அந்த பறவை நேராக நெருப்பு அடிப்பட்டதுனால அப்படியே நேராக நெருப்போடவே கீழே விழுகுது. அப்படி விழுகிறது வந்து ஹீரோயின் சும்மா வெளியே உட்காந்துருக்கும் போது அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இதை தான் வந்து மனுஷங்கள்லாம் வந்துட்டு எரி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, இதுக்கிட்ட வேண்டிக்கிட்டால் நடக்கிறதுலாம் நடக்க மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு சீக்கிரமாக மனுஷியாக வரணும், மனுஷியாக வந்து என் கூட நல்லா ஜாலியாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேண்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் அந்த நெருப்பு வந்து அங்கேருந்து நேராக வந்து இவங்களுடைய வாட்டர் மிரர் இருக்கு இல்லையா, அதையவே உடச்சிக்கிட்டு இவன் நிலத்துக்கு பக்கத்துலேயே வந்து விழுந்துருது. அந்த இடம் ஃபுல்லாக கருகியே போயிடுது. அந்த இடத்துல விழுந்தோடனே இது வேகமாக ஓடி வந்து நம்ம ஹீரோயினும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு குட்டி காக்கா மாதிரி ஒன்று கருகி போய் கிடக்குது. இதை பார்த்தோன்னே அவள் ஒரு இலையில் எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்துட்டு, இதை தான் வந்து மனுஷங்க வந்து க்ரோன்னு சொல்கிறாங்க, இது வந்து ஒரு பேர்டோட இனத்தை சேர்ந்தது, இது பேர் காக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, ஏப்பா நான் முதல்ல இப்போ தான்ப்பா ஒரு முழு பறவையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டி, இது பேர் தான் காக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இது செத்து போச்சாப்பா? இல்லைப்பா, மூச்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூச்சு இருக்குன்னா அப்போ என்னடி பண்ணுறது, இது இப்படியே கிடக்குமா, கருகி போயிடுச்சாட்டுக்குதுடி அப்படின்னு. அப்படியா, சரி வா, நம்மெல்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லை, நம்மளை என்ன பண்ணுவாங்க, நட்டு வைப்பாங்கல்ல, வா நாம் போய் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ரூட் ஃபேரி, அந்த பொண்ணு ஒரு செடி. இல்லை, செடியெல்லாம் நம்ம அடிபட்டுச்சுன்னா கொண்டு போய் நட்டு வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துவோம்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணுங்க 2 பேரும் கொண்டு போய் அந்த பறவையை நல்லா நிற்க வச்சு கழுத்து மட்டும் வெளியில் தெரியுற மாதிரி மண்ணெல்லாம் மூடி அதனால தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு வச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த செடி அந்த காக்காவுக்கு, அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் அது காக்கா, அந்த காக்காவுக்கு உயிரே வரல. இதை பார்த்தோன்னே என்னடா இந்த காக்காவுக்கு இப்படி ஒன்றுமே வரமாட்டேந்தே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பாட்டில் எடுக்கிறா. அந்த பாட்டில் வந்துட்டு இவங்க வந்து 500 வருஷம், ஒரு சொட்டு தேன் எடுக்க 500 வருஷம் இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும். அதுலேருந்து ஒரு செட்டு தேன் எடுத்து இது வந்து நல்லா இவளுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்காவுக்கு மூக்கில் வைக்கிறா. உடனே அது உறிஞ்சிக்குது. இதை பார்த்தோன்னே சரி இது பொழைச்சிரும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி நகரலான்னு பார்த்தா இது அசையவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஒரு இலையில எடுத்து வச்சு கொண்டு வரும்போது அது மேலே ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. இவள் போய் கிச்சனில் போய் பாத்திரம்லாம் எடுத்துக்கிட்டு கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு சரி சமைக்கலான்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மேஜிக் நடந்து அந்த க்ரோ வந்து ஒரு மனுஷனாக மாறிடுச்சுன்னா இவள் பார்த்துட்டு, ஐயோ காக்கா, என்ன நீ இத்தினோண்டா இருந்தால் இவ்வளோ பெருசாக மாறிட்ட, எப்படி நான் உன்னை இந்த பாத்திரத்தில் போட்டு சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு கத்துறா. உடனே இருந்துட்டு அவன் மயக்கத்தில் இருக்கிறனால அந்த பையன் எந்திரிக்கவே இல்லை. இதுதான் நம்ம ஹீரோ. இதை பார்த்தோன்னே இவளுக்கு அச்சோ, இவன் வேற இவ்வளோ பெருசாகிடுச்சு, இந்த காக்காவை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு சரி நம்ம ட்ரெஸ்ஸையாவது மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் இப்படி கழட்ட வரும்போது இவன் பார்த்துட்டே இருக்கும்போது, என்ன இது நம்ம உடம்பு மாதிரியெல்லாம் இந்த உடம்பு இல்லவே இல்லையே, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட மெயின் பார்ட்டை கட் பண்ணுறதுக்கு கத்தியை கொண்டு வந்துடுறான். கரெக்டாக நம்ம ஹீரோ முழிச்சிடுறாங்க. அப்படின்னு இவரு கத்துறாரு. ஹீரோயினும் கத்திட்டு கத்தியை கீழே போட்டு ஓடிடுறாங்க. அது மெயின்லேயே நடுவில் போய் விழுந்துருது. உடனே அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படி சொல்லிட்டு, குட்டி டீமன் அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டான். நான் டீமன் இல்லைப்பா, நான் வந்து ஒரு ஃப்ரூட் ஃபேரி, நான் வந்து உன்னை காப்பாற்றிருக்கேன், என்ன கத்தியை வச்சா அப்படி இல்லை, அது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக எடுத்தேன், அதனால தான் இது வேறு மாதிரி இருந்ததா,
என்ன மாதிரி நீ இல்லவே இல்லை, சரி அதுதான் உன்னை ஏதோ பண்ணுதுன்னு நினச்சி நான் கட் பண்ண வந்தேன் அப்படின்னா, அடிப்பாவி ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூட உனக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னா, என்னது ஆண் என்ன பொண்ணு என்ன எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். உடனே அவன் சிரிக்கிறான். அப்போ பார்த்துட்டு அவன் வந்து யோசிக்கிறான். உடனே அவளை பார்க்குறான். பார்த்தா அவள் தலையில் ஒரு கிளிப் இருக்கு. இப்படி ஒரு முட்டாள் பொண்ணுக்கிட்ட இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கிளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். உடனே இருந்துட்டு இந்த பொண்ணு இருந்துட்டு, விட நீ என்ன, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா, அப்போ தான் உனக்கு நல்லாயிருக்கும், நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், நான் தான் உன்னோட சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். உடனே கொஞ்ச நேரம் விடிஞ்சோடனே அப்புறம் ஹீரோ எந்திரிச்சு வராங்க. வந்தோடனே அவங்க கேட்குறாங்க, நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் எடுத்துகிட்டு, இந்தாப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் புழு பூச்சி அதெல்லாம் பிடிச்சி அதில் வச்சு தண்ணியும் வச்சுருக்காங்க, நட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. பார்த்தோன்னே, நீ என்ன நினச்சிட்ட, நீ ஒரு பறவை தானே, அப்போ இதுதானே சாப்பிட்ணும், அப்புறம் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சுய உருவத்தை காட்டுறாங்க. அது பெரிய ஃபீனிக்ஸ், அந்த பறவையோட விங்ஸ் எல்லாம் வந்து அவனுக்கு ஒரு பெரிய கவசம் மாதிரி வருது. உடனே அதை பார்த்துட்டு, ஓ நீ க்ரோ இல்லையா, அப்போ என்ன குயிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அவன் வந்துட்டு, ஐயோ உன்கிட்ட பேசி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, சரி இங்கே எங்கே ஸ்ப்ரிங் இருக்குது அப்படி சொல்கிறாங்க, அதாவது பனித்துளிகளான நீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்துட்டு, ஓ அந்த தண்ணியா, சரிவா காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க. அது ஒரு குளம் மாதிரி இருக்குது. அதை பார்த்தோடனே இவர் வந்துட்டு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு கப்பை உருவாக்கி அந்த அந்த தண்ணியை அப்படி நேராக வந்து அந்த கப்பில் விழுற மாதிரி செய்யும்போது உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, எங்களோட கேரட் ஃபேரி கூட இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் செஞ்சதே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இவர், பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அதை குடிக்கிறாரு. அவர் குடிக்கும்போது நம்ம ஹீரோயின் அழகாக அதில் உட்காந்து காலை கழுவிக்கிட்டு பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆகிடுறாரு. இப்படியே இந்த எபிசோடு முடியுது. அடுத்தடுத்த எபிசோடை பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.